நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாட்டு நாவல். இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா நாவல் கனி மிகவும் பிரபலம் என்று சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் நாவல் பழம் நாவல் பழம் நாவல் பழம்னு கூவி கூவி விற்கிறாங்க. இப்போ இருக்க பழங்களில் பார்த்தீங்கன்னா சதைப்பற்று அதிகமாக இருக்கும், விதைகள் சிறிதாக இருக்கும், கனி பார்த்தீங்கன்னா சுவைக்கும் பொழுது இனிப்பாக இருக்கும். இன்னும் 4 கனி சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கனியாக தோணும். ஆனால் நாட்டு நாவலில் பார்த்திங்கன்னா சதைப்பற்று மிகவும் குறைவாக இருக்கும், விதைகள் பெருசாக இருக்கும். ஆனால் துவர்ப்பு சுவை தான் அதிகமாக இருக்கும், இனிப்பு சுவை மிகவும் குறைவாக இருக்கும். நம்மவர்கள் பார்த்திங்கன்னா எதில் பார்த்தாலும் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்னா அதுலேயும் இனிப்பு வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிப்பு இந்த சுகருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இனிப்பு சுவையூட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மருத்துவ நூல்கள் பார்த்திங்கன்னா நாட்டு நாவல் நாட்டு விதைகளுக்குத்தான் மருத்துவ குணம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இருக்க கனிகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்ல தெரியவில்லை. ஒரு பாவக்காய் கூட நம்ம சர்க்கரை வியாதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதில் கூட அந்த கசப்பு சுவை போக்கி தான் அந்த பாவக்காவை கூட்டாவோ துவையலாகவோ பொரியலாகவோ சாப்பிடுவாங்க நம்மவர்கள். அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு இனிப்பு சுவை வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் நம்மவர்கள். இந்த நாட்டு நாவல் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கனி என்று சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சதைப்பற்று மிகவும் குறைவாக இருக்கும், விதைகள் தான் மிகவும் பெருசாக இருக்கும், தோற்பு சுவை அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் பழச்சிக்கல் என்றால் சொல்வார்கள். மலச்சிக்கலுக்கும் ஒரு அற்புதமான ஒரு கனி இந்த நாட்டு நாவல் என்று சொல்லலாம். எனவே நண்பர்களே, நமது பாரம்பரியம் நமது ஆரோக்கியம், லாபனாம் சிரேஷ்டம் என்பார்கள். லாபங்களில் சிறந்தது ஆரோக்கியம் மட்டுமே. இதுபோன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், ஆதரவு தருங்கள். நன்றி.